ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சுவாமி மணவாள மாமுனிகளினுடைய விஷதவாக் வைபவத்தை எறும்பியப்பா வரவரமுனி சதகம் என்கின்ற நூலிலே தாமும் அனுபவித்து நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். அந்த ஸ்வாந்தம் என்கின்ற ஸ்லோகத்திலே சுவாமி தேவரீரினுடைய ஒப்பில்லாததான உபய வேதாந்த கோஷ்டியிலே அடியேனும் ஏதாவது ஒரு மூலையிலே எழுந்து அதை அனுபவிக்கும்படிக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ண வேண்டும். தேவரீர் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உபய வேதாந்த கோஷ்டி இருக்கே, அதற்கு ஒப்பு சொல்லவே முடியாது. அடியேன் அதிலே ஏதாவது ஒரு மூலையிலே இருந்து அதை அனுபவிக்கும்படிக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார் இந்த ஸ்லோகத்தில். அப்ப அந்த கோஷ்டி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அந்த கோஷ்டியை பற்றி சொல்றார். உயர்ந்த அழகிய மணவாளனும் பிராட்டிமார்களும் ஆச்சாரிய புருஷர்களும் அங்கே எழுந்தருளியிருந்து இந்த கோஷ்டியை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களாம். சுவாமி மணவாள மாமுனிகளினுடைய திருப்பவளத்தையே உத்து நோக்கி கொண்டிருக்கிறார்களாம். எப்பொழுதெல்லாம் அற்புதமான ஆச்சரியமான விஷயங்களை வியாக்கியானத்திலே சொல்லிக் கொண்டு வருகின்றாரோ அப்பொழுதெல்லாம் இவர்களுக்கு ஆனந்த பாஷ்பமே மேலிடுமாம். கண்கள் தானாகவே ஆனந்த கண்ணீரை அப்படியே சொரியுமாம். அதைத்தான் சொல்றார், வியாக்கியா கர்ப்பம் வரவரமுனே துவன்முகம் வீக்ஷமானம்னு. விசேஷ அர்த்தங்களை எல்லாம் அவர் சாதிக்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலேயும் தங்களுடைய அபிமானத்தை எல்லாம் குலைத்து கொண்டு அவருக்கு வெற்றி முழக்கத்தையே முழங்குவார்களாம். வெற்றியையே, வெற்றி சின்னங்களை எல்லாமும் அங்கே தெரிவித்து வெற்றியையே போற்றி புகழ்வார்களாம். அங்கு எழுந்தருள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மணவாள மாமுனியினுடைய விசேஷ அர்த்தத்தை கேட்க வேண்டும் என்று தங்களுடைய வேலைகளை எல்லாமும் மறந்தே இருப்பார்களாம். வெற்றியை குறிக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கொண்டும் அவருடைய திருப்பவள அதரத்தையே நோக்கி கொண்டும் தங்களுடைய வேலைகளையே மறந்து கொண்டும் ஆனந்த கண்ணீராலே கண்களானது குளமாக இருக்கும்படியும் அங்கே குளிர்ந்து எழுந்தருளி இருப்பார்களாம். அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்திலேயும் இந்த வரவரமுனி சதகத்தில் சொல்றார். ஸ்ருதி சத சிர தத்வ சஞ்சீவினி அப்படின்னு காட்டுறார். ரசமா மாமுனிகளினுடைய கோஷ்டியானது உண்டு அப்படின்னு. அதாவது மாமுனிகளினுடைய ஸ்ரீ சுக்தியானது எம்பெருமானையே உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்கின்றதாம். எப்படின்னா, எம்பெருமானுக்கு குணம் கிடையாது, விக்கிரகம் கிடையாது, விபூதி கிடையாது அப்படின்னு எல்லாம் பிற மதத்தவர்கள் எல்லாமும் சொன்ன பொழுது அவனை உயிரற்றவன் போலேயே ஆக்கிவிட்டார்கள். அந்த பிரம்மத்துக்கு நிர்குணம்னும் விக்கிரகம் அல்ல அப்படின்னும் விபூதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை உயிர் அற்றவன் போலே ஆக்கியிருந்தார்களாம். அந்த வாச்சியங்களுக்கெல்லாம் பொருந்திய பொருளை பிரமாணத்தோடு விளக்கி பரத்வத்தை நிலையிட்டு மறுபடியும் எம்பெருமானுக்கு சகலவிதமான குணங்கள் உண்டு, விக்கிரகங்கள் உண்டு, நித்திய விபூதி லீலா விபூதிகளை எல்லாம் உண்டு உடையவன் அப்படின்னு சகுன விக்கிரக விபூதி விசிஷ்டனாக ஆக்கினார் மணவாள மாமுனிகள். பல பொருட்களை கொண்டு பிரமாணத்தோடு இதை நிரூபித்தார், ஆதாரத்தோடு வெளியிட்டார் மணவாள மாமுனிகள் தன்னுடைய ஸ்ரீசுக்திகள் மூலமாக. இதையே சுவாமி பராசர பட்டர் தான் அருளிய சகஸ்ரநாம பாஷ்யத்துல ஸ்ரீ ராமாயணம் அப்படிங்கிறது இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவர்களுடைய உயிரை உயிர்ப்பிக்க வல்ல மருந்தாக இருக்கு, மிருத சஞ்சீவினியா இருக்கு அப்படின்னு காட்டுறார். மிருத சஞ்சீவினியாக இருக்கு இந்த ராமாயணம், உலக மக்களை எல்லாம் உயிர்ப்பிக்க வல்லதான மிருத சஞ்சீவினியா இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த வகையிலே மணவாள மாமுனிகளினுடைய ஸ்ரீ சுக்தியானது எம்பெருமானையே உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்றதுல தட்டே கிடையாதுன்னு இங்கே காட்டுறார்கள். குணமில்லை, விக்கிரகம் இல்லை, விபூதி இல்லை அப்படின்னு சொன்ன பிற மதத்தவர்களினுடைய வாக்கியத்தை கண்டித்து எம்பெருமானுக்கு அத்தனையும் உண்டு. சகுன விக்கிரக விபூதி விசிஷ்டனானவன் எம்பெருமான் அப்படிங்கிறத நிலைநாட்டினதுனால எம்பெருமானுக்கும் உயிர் பிறக்கும்படிக்கு உயிர் உண்டு அப்படின்னு செய்யும்படிக்கு செய்தவர் மணவாள மாமுனிகள். அப்படிங்கிறதுனாலே மணவாள மாமுனிகளினுடைய ஸ்ரீசுக்தியினுடைய பெருமையையும் விஷதவாக் வைபவத்தையும் அவருடைய கோஷ்டியினுடைய ஏற்றத்தையும் சுவாமி எறும்பியப்பாவினுடைய அனுபவத்தை இங்கே நாம் பார்க்கலாம். அதே போலே மற்றொரு சம்பவம், சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணா தான் அருளிய வரவரமுனி சதக்கத்துல
யத் வாக் ஜாலம் அப்படிங்கிற ஸ்லோகம். அதுல மணவாள மாமுனிகளினுடைய வாக் வைபவத்தை கொண்டாடி மகிழ்கின்றார். அது எப்படின்னு கேட்டா, இனிமையிலையும் தேனையே வென்றதாக இருக்கின்றதாம் மணவாள மாமுனிகளினுடைய வாக்கு வன்மை. தேனை இனிமைக்கு சொல்றோம், அதையும் கூட வென்றதாக இருக்கின்றதாம். எப்படின்னு கேட்டா, பொய்யில்லாத மாமுனிகளினுடைய ஞானம் காரணமாக உதித்தது அப்படிங்கிறதுனாலே பொய்யே கிடையாது. பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் அப்படின்னு சொல்றோம். அதனால பொய் கலவாததான மெய்யான மொழி ஸ்ரீசுக்திகள் அப்படிங்கிறது பொய்யே அங்கே கிடையாது, எப்பொழுதும் மெய். அதனால இனிமையான தேனையே வென்றதாக இருக்கின்றது அப்படிங்கிறது ஒன்றும். இந்த ஸ்ரீசுக்திகள்லாம் காமம், குரோதம் முதலானவற்றை அழிக்க வல்லதாக இருக்கு. அப்படிப்பட்ட சக்தி படைத்ததா இருக்கு. முதல்ல பார்க்கும் பொழுது மிருத சஞ்சீவினி அப்படின்னு சொல்லும் பொழுது பரபிரம்மத்தையே உயிர்ப்பிக்க வல்லதாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ காமம், குரோதத்தை அழிக்க வல்லதாக இருக்கின்றது. மேலும் பாஹ்ய குதிருஷ்டிகளையும் அழிக்க வல்லதா இருக்கு. பிற மதத்தவர்களை எல்லாமும் அழிக்க வல்லதாகவும் இருக்கின்றது அப்படிங்கிறத மணவாள மாமுனிகளினுடைய வாக் வைபவத்தை யத் வாக் ஜாலம் அப்படிங்கிற ஸ்லோகத்தின் மூலமாகவும் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி இங்கே தாம் அனுபவித்து நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆக இன்று 2 வைபவத்தின் மூலமாக மணவாள மாமுனிகளினுடைய வாக் வைபவத்தை நாம் அனுபவித்தோம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.